கைஸ் வெல்கம் டு ஆர்கே சிஓசி. என்னடாப்பா அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பார்த்தா போட்டு கொண்டுகிட்டு இருக்காங்க. யாரா அதுன்னு பார்த்தா அது எவனோ ஒருத்தன், ஏதோ ஒரு ஜோவா. இவனுங்களுக்கு பொழப்பே இல்லையா? நம்ம எப்போ வெளில போகிறோமோ அப்போ தான் வந்து பொழன்னு பொழக்கிறாங்க கைஸ். என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில. இவன் மாதிரி என்னத்தை யூஸ் பண்ணி வச்சுருக்கான்னு சொல்லிட்டு எல்லாம் மேக்ஸிமம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கிறான். மேக்ஸிமம் எடுத்து வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் அடிக்க வரான். அப்போ என்ன பண்ண முடியும்? நம்மளே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் நம்மளுடைய ஜேர்னியை. இப்போ வந்து நம்மளை அப்படி கொலை பண்ணுறாங்க. உங்களுக்குலாம் யார் அந்த ஜோ பிடிக்கலையோ கமெண்ட் செக்ஷனில் போட்டு கழுவி ஊற்றுங்க. எனக்கு தான் பிடிக்கல. ஓகே, நீங்கள் வெல்கம் கைஸ், வெல்கம் டு ஆர்கே சிஓசி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டே 2 பார்த்தாச்சு. டே 3 ஆஃப் நம்மளோட அட்டாக் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி ஃபஸ்ட் அட்டாக்கு TH17 எப்படி பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? ஃபுல்லாகவே டோட்டம் இப்போ வர டோட்டம் வந்து அந்தளவுக்கு பெருசாக எனக்கு நம்பிக்கைப்படலை. என்னன்னு தெரியல. இவர் ஈஸியாக அதனுடைய இது முடிஞ்சிற மாதிரி இருக்குது டோட்டம் ஸ்பெல்லு. பட் என்னையோ டோட்டம் ஸ்பெல்லை வச்சு பக்காவாக முடிச்சிருக்காரு. ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் ஒரே சைடு 4 o'clock லைனில் போட்டு இறக்கி ஜாபை அப்படியே பின்னாடி மொத்தமாக இறக்கி விட்றாருங்க. அப்படியே மொத்தமாக இறக்கி விடும் போது அப்பப்போ ஆனால் என்ன ஒன்றுனா இந்த டோட்டல் ஸ்பெல்லை பொறுத்த வரைக்கும் எங்கேயோ முடிஞ்சு போச்சுடா கதை அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். பட் ஆனால் அவங்க வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா அந்த டோட்டல் ஸ்பெல் வந்து காப்பாற்றிடும். ஏன்னா பாருங்க, ஈவன் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 7 இவன் வந்து சைடில் வந்துட்டான் ட்ராகன். அப்போது வந்து 3 ஸ்டார் எடுத்துட்டாப்புல. என்னையோ இது வருங்களா, இப்போ எல்லாமே வந்து அட்டாக் வந்து 1.5 நிமிஷத்தில் முடிக்கிறாங்க கைஸ். இது பார்சலாக அப்கிரேட்டடு. இது பாருங்க, ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா 4 o'clock லைனு, 3 o'clock லைனு, 1 o'clock லைனு அந்த சைடில் ஃபுல்லாகவே இறக்கி விட்டு பாருங்கள் பட்டை கலப்புது பாருங்கள். டோட்டல் ஸ்பெல் விசஸ் இதுன்னு சொல்லிட்டு போய் பார்த்தீங்கன்னா என்னம்மா பட்டை கலப்புது பாருங்கள். எப்பா ரொம்ப கஷ்டம் கைஸ். நீங்கள் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிங்கன்னு டோட்டல் ஸ்பெல்லை போடுறதுக்கு மொத்தத்தையும் முடிச்சு விட்ருவோம். இதுலேயுமே பாருங்களேன் ஈவன் டேஞ்சரு இங்கே பாருங்களேன். ஆனால் இப்போ இருக்கிறதெல்லாம் இப்போ வந்து பழைய எக்யூப்மெண்ட்டை ஓகே, எஃபிக் எக்யூப்மெண்ட்டோட இப்போ இருக்கிற எக்யூப்மெண்ட்டே வந்து ஐ தாட் அந்த நார்மல் எக்யூப்மெண்ட்டே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் எஃபெக்டிவாக தான் இருக்குது இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜிக்கு. இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜி நம்ம ரெகுலராக எப்போவுமே பார்ப்போம். வேறு ஏதாவது புதுசாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, பேபி ட்ராகனு யூஸ் பண்ணியிருக்காப்புல. ஓகே, 11 o'clock லைனில் ஃபுல்லாக கிளான் கேசில். அப்படியே வந்து பார்த்தோன்னா அந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா 12 o'clock லைனில் 1 o'clock லைன்லேயும் மொத்தமாக இறக்கி விட்டு பலூனு பின்னாடியே வருது. ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா என்னென்னா டோட்டல் ஸ்பெல் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்காப்புல. அப்புறம் லைவ் யூஸ் பண்ணியிருக்காங்க. லைவ் ஸ்பெல்லை யூஸ் பண்ணல ஆக்சுவலி. ஏன்னா இது வந்து பார்சலாக அப்கிரேடான ஒரு பேஸுங்கிறதுனால அப்படி யூஸ் பண்ணியிருக்காப்புல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓகே, இட்டியை யூஸ் பண்ணி எடுத்துருக்காப்புல. ஸோ இது ஏற்கனவே ஒரு தடவை இந்த சென்ட்ரலில் இருக்கிறத வச்சு நம்ம பார்த்தோம். ஓகே, பார்ப்போம் என்ன பண்ணியிருக்காப்புல அப்படின்ட்டு. ஒரு சைடு ஒரே ஒரு இட்டியை வந்துட்டு இறக்கி விட்டு சூப்பர் இட்டியை இறக்கி விட்டு இன்னொரு சைடு வந்து பார்த்தோன்னா ஆர்சி ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா பர்னேஸு. இன்னொரு சைடு வந்து பார்த்தோன்னா சென்ட்ரலில் ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா இட்டி சூப்பர் இட்டியும் வந்து பார்த்தோன்னா வால் பிரேக்கர் கிளான் கேஷிலோ அதோடு கொண்டு வந்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா எக்யூப்மெண்ட்லேயே சாக்ஸர் ஃபிகர் யூஸ் பண்ணியிருக்காப்புல. அப்படியே வரிசை அடிச்சுட்டே வருது. இந்த லைஃப் கொடுத்துட்டாப்புல. அவ்வளோதான். இதுவே வந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஃபெயிலியர் மோடில் தான் வந்துச்சு. பட் ஆனால் அட்டாக் பண்ணிட்டாப்புல. ஓகே, நீயோ அதான் குயின் இருக்கிறதுனால தான். ஓகேவா? ஓகே, சூப்பராக இருக்குது இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, மற்றதெல்லாம் ஃபெயிலியர் ஆகியிருக்காங்க. ஃபுல்லாக பார்க்கலாமா? இது எல்லாமே ஏர் அட்டாக் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இது ஒரு ஏர் அட்டாக்கு ஃபெயிலியர் ஆகிருக்கு. நாட்டு ஃபெயிலியர் ஆகிருக்கு. ஓகே, நீங்கள் இங்கே 3 ஸ்டார் கொடுத்துருக்காப்புல. எப்படி 3 ஸ்டார் பார்க்கலாம். TH16 விட்டோன்னா இது ஈஸி தான். 6 o'clock லைனில் ஃபுல்லாகவே இறக்கி விட்டு கிளான் கேஸ்லேருந்து ஃபுல்லாக இறக்கி விட்டு ஃபுல்லாகவே ஏர் அட்டாக் தான் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. கிரவுண்ட் அட்டாக் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏர் அட்டாக் தான். நானே வந்து சேஃபஸ்ட் ஸ்டைலுக்கு ஏர் அட்டாக் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். பட் ஆனால் கிரவுண்ட் அட்டாக் போடும். ஏன்னா வந்து மிட்டோர்க்கில் இருக்கிறதுனால கிரவுண்ட் அட்டாக் போகிறது ரொம்ப நல்லது. ஓகே, பட் ஆனால் அவங்க ஆப்போசிட் சைட்லேருந்து நாங்கள் வந்து ஆப்போசிட் சைட்ஸ் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு 6-7 பேர் வந்து 3 ஸ்டார் எடுத்துட்டாங்க. இவங்க வந்து சைடில் எடுத்தவங்க எடுக்கல போல். மீன்ஸ் அவங்க வந்து எங்களை எடுத்தவங்க வந்து எடுக்கலை.
ஸோ அவனே வின் பண்ண முடியும், அப்படி தான் வின் பண்ணியிருக்கோம். எனிகோ இது கொஞ்சம் பெருசாக போகலாம். எல்லாம் ஏர் அட்டாக்காக தான் இருக்குது. கிரவுண்ட் அட்டாக் கம் ஏர் அட்டாக்கா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கைஸ். என்ன கைஸ் ஒன்லி இதை மட்டும் வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க கைஸ். ஸோ டிஃப்ரெண்ட். ஃபுல்லாக ஹீரோ தான் கைஸ். ஹீரோ மட்டுமே வச்சு பெருசாக அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஹீரோ மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான். ஹீரோ தான் மெயினே இங்கே. பாருங்களேன், இதுவுமே வந்து 3 ஸ்டார் எடுக்கிறதுக்கான லாஸ்ட்டு சீன் தான். ஓகே, டாப்பில் போயிடுவோம். ஏன்னா ஏன் 2 ஸ்டாரில் எங்கே ஃபெயிலியர் ஆகுதுன்னு தெரில. 2 ஸ்டாரில் ஃபெயிலியர் ஆகுது. ஏர் அட்டாக்கு எங்கே ஃபெயிலியர் ஆகுதுன்னு பார்ப்போமா? ஓகே, சென்ட்ரல் ஒரு எர்த்குவேக் போட்டிருக்காரு. ஓகே, ஏரை கிளியர் பண்ணுறதுக்காக எர்த்குவேக் போட்டிருக்காரு. ஆனால் அது வாய்ப்பு கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக வந்து இது யூஸ் பண்ணிட்டாப்புல. ஓகே, வால் பிரேக்கர் கிளான் கேஸில் நேராக உள்ளார இறங்கிடுச்சு. ஓகே, வீட்டெல்லாம் பர்ஃபெக்டாக அடிச்சிருச்சு. அப்புறம் எங்கே மிஸ் பண்ணியிருக்காப்புல டைமிங்காக ட்ராகன் அங்கே ஓரமாக போயிடுச்சு. இத்தனைக்கும் வந்து எல்லாமே வந்து மேக்ஸு பார்த்திங்களா. இந்தமாரி கூட நடக்கும் சம்டைம்ஸ். நேற்று உங்களுக்கு 99% ஒரு வீடியோ போட்டோன்னே, இன்றைக்கி ஒரு 98% போடுற பாருங்க, 97%. ஓகே ஓகே கைஸ். ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தாக போட வேண்டாம் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, அவ்வளோதான் கைஸ். நமக்கு ஜெம் பாக்ஸ் வந்துருக்கு கைஸ். வாவ், சூப்பர் கைஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக நம்ம வார்டனுக்கு ஸ்கின் விட்டுருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரில. நேற்று நைட்டு இது பார்த்தோம். நம்ம ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொருது. எனக்கு 899 காட்டுது. என்னோடய கமெண்ட் செக்ஷனில் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் போட்டிருந்தார் 499. சூப்பரில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி கைஸ் இந்த சினாரியோ. எனக்கு வந்து 899 காட்டுது. ஏன் அப்படி வேரி ஆகுதுன்னு தெரில. ரொம்ப பண்ணுறானுங்க கைஸ். இப்போலாம் என்ன ஆகுறது. அங்கே வந்து என்னோடய ஜெம் பாக்ஸ் 25 கிடச்சிருச்சு. ஓகே, எனக்கு இங்கே ஓகே இங்கே விடலை. மேபி வந்து பார்த்திங்கன்னா ஓகே, எனக்கு நான் ஷார்ட்ஸில் போடுறேன் உங்களுக்கு. ஓகேவா? அப்படி இல்லாட்டி செக் பண்ணுவோம், கிடச்சிடும் நினைக்கிறேன். வந்துடும், அப்டேட்டில் வந்துடும் நினைக்கிறேன். மேபி அப்கிரேடில் வந்திருக்கும், அப்டேட்டில் வந்திருக்கும். நான் இன்னும் அப்டேட் பண்ணல மேபி. ஓகே கைஸ், யார் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த சினாரி வாங்கியிருக்கீங்க, யார் யாரெல்லாம் என்னென்ன ஸ்கின் வாங்கியிருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கொஞ்சம் வீடியோ ஸ்லோவாக தான் வந்துக்கிட்டு இருக்குது. ஓகே, நீங்கள் லைவ் கூடிய சீக்கிரத்தில் போட்டுருவோம், அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேவா கைஸ்? ஸோ வேறு ஏதாவது கமெண்ட் செக்ஷன்ஸ்லாம் சொல்லணும்னா சொல்லுங்கள். என்ன அப்டேட் பண்ணுறோம் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லைவ் கூடிய சீக்கிரத்தில் போட்டுறேன் கைஸ். ஸோ லைவ் கூடிய சீக்கிரத்தில் போடணும், டைம் கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கே டைம் இல்லாமல் தான் முடிஞ்ச வரைக்கும் வந்து CW அட்டாக் ஸ்ட்ராட்டஜி மட்டும் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன், லைவ் போடுறேன் கண்டிப்பாக. உங்கள்ட்ட வந்து பேஸில் விசிட் பண்ண ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே கைஸ், பார்ப்போம். யார் யாரெல்லாம் வந்து நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பண்ணலையோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.